எபிரேயர் 6வது அதிகாரம் 18 மற்றும் 19 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அப்படி சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத அதற்கு அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா? நமக்கு நிலையா இருக்குதா, அதை தொடர்ந்து உறுதியாய் இருக்கிறது. அதையும் தொடர்ந்து சொல்றார், அது திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. அப்போ திரைக்குள் போகிற ஆத்தும நங்கூரம், பொதுவா இந்த உலகத்துல நங்கூரம் போடப்பட்டு ஒரு பலத்த காற்றுக்கு படகோ கப்பலோ அது தன் காற்றினுடைய திசையை நோக்கி இழுத்து கொண்டு போகாதபடிக்கு, அல்லது காற்று அடித்து கொண்டு போகிற திசைக்கு அவைகள் இழுத்து கொள்ளப்பட்டு அது அலக்களிக்கப்பட்டு அல்லது அலசடிப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல முட்டி மோதி அது சேதம் அடையக்கூடாதபடிக்கு அதற்கு ஒரு நங்கூரம் தேவை. அதே போலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் அங்கும் இங்குமாக அலைந்து தேடி சமாதானத்தை காண முடியாமல், இன்னைக்கு அநேகர் பாருங்க, சந்தோஷம் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி மதுபானம் குடித்து பார்க்கிறார்கள், சூதாட்டத்துக்கு இடம் கொடுத்து பார்க்கிறார்கள், டிவியில் அல்லது மொபைல் போன்ல பலவிதமான காட்சிகளை பார்த்து 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 இதன் மூலமாய் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்தோ பரிதாபம், அவர்கள் பார்க்கிற அந்த நேரம் மாத்திரம் சந்தோஷமாய் சமாதானமாய் தெரிகிறது. ஆனால் வாழ்க்கையிலே உண்மையாக நிம்மதி இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷன் நம்பிக்கையாய் நம்பிக்கை என்று சொல்லி எது மேலேயோ நம்பிக்கை வைத்து எதையோ சார்ந்து கொள்ளுகிறான். ஆனா முடிவிலே சொல்லுகிறான், நான் நம்பின நம்பிக்கை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிவிட்டது. நான் நம்பின என் நண்பன் என்னை கைவிட்டு விட்டான். நான் நம்பின என் சொந்த இன ஜனங்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டாங்க. நான் என்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தேன். என் நம்பிக்கை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் அது அசைவற்று அது அசைக்கப்பட்டு ஒன்றில்லாமல் போகிவிட்டது அப்படின்னு சொல்லி விரக்தியோடு வாழ்கிறவர்கள் ஏராளம். இதை கேட்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அது என்ன? எபிரேயர் 6வது அதிகாரம் 18-19 சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உலகத்துல நங்கூரம் சொல்லி பார்க்கிறோம், இங்க பைபிள் சொல்லுது ஆத்தும நங்கூரமா. இந்த நங்கூரம் கடல்ல போடப்படுற நங்கூரம் கிடையாது, நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய ஒரு நங்கூரம். இன்னைக்கு மனுஷன் பாருங்க, சரீரத்துல என்னென்னமோ செய்து பார்க்கிறான், அவனுடைய ஆத்துமாவுக்கு அவனுடைய மனதுக்கோ அமைதல் இல்லை. ஒரு படகு, ஒரு கப்பல், அது அலசடிப்பட்டு ஏதோ காற்றின் திசைக்கே கொண்டு போகப்பட்டு சேதமடையக்கூடாது என்பதற்காக கடல்ல என்ன போடுவாங்க? நங்கூரத்தை போடுவாங்க. அதே போலதான் நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி பாவத்தினாலே பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களிலே அமிழ்ந்து போய்விடக்கூடாது, சேதப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு நங்கூரத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த நங்கூரத்துக்கு பேர் என்ன பேரு? ஆத்தும நங்கூரம். சத்தமா சொல்லுங்க, ஆத்தும நங்கூரம். அப்ப இந்த ஆத்தும நங்கூரம் யார் அப்படின்னு சொல்லிங்க பார்த்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறார். எந்த மனுஷனுடைய ஆத்துமாவும் கெட்டு போகாமல் அது நித்திய ஜீவ கரையிலே கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்காக இந்த உலகத்திலே காணப்படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், பலவிதமான பாவ சோதனைகள், இவைகளிலே சேதப்பட்டு விடாதபடிக்கு மனுஷனுடைய ஆத்துமாவை சேதமின்றி காப்பாற்றுவதற்காக கடவுள் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தா. இதை கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு உண்மையாவே உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இன்றும் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்காக பாடுபட்டவர் மாத்திரமல்ல, நமக்காக இந்த உலகத்தில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து
என்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை குறித்து தான் இந்த பைபிள் சொல்லுது, அவர் ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறாராம். அவர்தான் என் நம்பிக்கை. அதனாலதான் ஆதி நாட்கள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்களே, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எவ்விதமாய் பேசினார்கள் தெரியுமா? கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, தேவனே நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். அந்த கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்கள். அந்த நம்பிக்கை சாதாரணதல்ல. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, நான் உயிருக்கு உயிரா நேசித்த என் நண்பன், அவன் மேலதான் எல்லா நம்பிக்கையும் வச்சிருந்தேன், அது மட்டும் இல்ல எங்க சொந்தம், அவங்கதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அது ஒரு குறிப்பிட்ட நபர் மேல நான் ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா எப்படி கால வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த நம்பிக்கை நிலையற்றதா போய்விட்டது. அந்த நம்பிக்கையில உறுதியே இல்லாம போயிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த நம்பிக்கை குறித்து பைபிள் சொல்லுது, இந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறதா. இந்த திரைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பதில் இந்த திரை எது தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த திரை என்ன அப்படிங்கறத அடுத்த வசனத்துல கவனித்தீங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை இப்ப வாசிப்பாங்க. அடுத்த வசனத்துல பாருங்க, இந்த திரைங்கிறது எதை குறிக்க அப்படின்னு சொன்னா வாசிக்க கேட்கலாம். பாருங்க, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய், நல்ல கவனிங்க, நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த திரை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதற்காக இந்த உலகத்திலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பிற்பாடு என்ன செய்தார்? 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்து சில நாட்கள், ஏறக்குறைய 40 நாட்கள் அளவும் சீசர்களுக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்த அநேக காரியங்களை அவர்களிடத்திலே சம்பாஷணை பண்ணினார் என்று அப்போஸ்தலர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அதிலே 1வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இங்கு வேதம் சொல்லுது, இயேசுவானவர் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்கு வேதம் என்ன சொல்லுது? அந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அப்ப இயேசு இந்த உலகத்திலே உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி செய்கிறவராய் வெளிப்பட்டு நமக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களினுடைய பிராயச்சித்தமா கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தா. இந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். சில நாட்கள் சீசர்களோடு சம்பாஷணை பண்ணி பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வேதத்துல வாசிப்பீர்கள் என்றால் எபிரேயர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அதுல 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் என்ன செய்யல? பாத்தீங்களா? கையினால் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தில் என்ன செய்யல அவர் பிரவேசியாமல், பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி என்ன செஞ்சிருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். நான் எதுக்கு இந்த வார்த்தையில சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்படி கூட நினைப்பாங்க, இயேசுவானவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தில் இருந்த ஆலயத்துக்குள்ள போனாருன்னு நினைப்பாங்க. அப்படி போனாருன்னு பைபிள்ல இல்ல. எங்க பிரவேசித்தாராம்? எங்க பிரவேசித்தார்னு போட்டிருக்கு? பரலோகத்திலே பிரவேசித்தார். அப்ப இந்த பரலோகத்திலே பிரவேசிக்கிறத தான் அங்க பைபிள் சொல்லுது, திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். மறக்கவே கூடாது. அந்த பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அப்ப பாருங்களேன், நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கும் போது இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எப்படி? நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது.
நம்முடைய எல்லா விதமான சாபங்களையும் இயேசு கிறிஸ்து முறித்து போடுகிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த நம்பிக்கை எதுக்குள்ள போகுதுன்னு பாக்குறோம், திரைக்குள்ளே. அதான் பரலோகத்திற்குள்ளே போகிறது. அந்த திரைங்கிறது நீங்க மறக்க கூடாது. திரைங்கிறது அந்த காலத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒரு திரையை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த திரைக்குள்ள நினைச்சிடாதீங்க, பைபிள் சொல்லுது சிருஷ்டி சம்பந்தமான கையினால் செய்யப்பட்ட கூடாரம் இருக்க, அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு போகலையா. எங்க பிரவேசிச்சாரா? பரலோகத்திலே தானே இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறான்னு சொல்லும் போது நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு 2 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒன்று என்ன? பரலோகம், இன்னொன்று நரகம் என்று சொல்லுவாங்க. இது கூடியிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை அங்கங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த தற்காலிகமான வருஷங்களை கொண்ட வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகிறது என்று நினைத்து விடாதிருங்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அது 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அதனாலதான் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் போது, ஆத்தும நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் போது, அது முடிவில் எங்க கொண்டு போகுது பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல நல்லா பாருங்க, இந்த உலகத்துல போடுறாங்களே, கடல்ல போடப்பட்ட நங்கூரம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நங்கூரமும் இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆத்தும நங்கூரத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 2ஐயும் உன்னிப்பா கவனித்து பாருங்க. இங்க கீழே போடுற ஒரு நங்கூரம், கடல்ல தண்ணிக்குள்ள போடுற ஒரு நங்கூரம், அந்த பூமியில போடப்படுகிற நங்கூரம். ஆனா இந்த நங்கூரம் எங்க போடப்படுது பாத்தீங்களா? எங்க போடப்படுது? திரைக்குள், பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்வு உண்டு. நீ பாருங்க, இந்த உலக வாழ்க்கை 70 வருஷம், மிஞ்சினா 80 வருஷம், அதுக்கும் மிஞ்சினா 90 100க்குள்ளதான். யாராவது 200 வருஷம் வாழ முடியுமா? 300 வருஷம்? 200 100க்கு மேல தாண்டவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து மேல நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த இயேசு கிறிஸ்து மேல நீங்களும் நானும் வைக்கிற நம்பிக்கை முடிவுல எதுக்குள்ளே கொண்டு போகுதுன்னு கேட்டா, நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு போகிறது. சில நினைக்காங்க, ஐயா இந்த உலக வாழ்க்கையில முடிஞ்சிட்டுன்னா நான் சொர்க்கத்துக்கு எப்படியாவது போனியா, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் நித்திய வாழ்வுக்குள்ள போகணும், சந்தோஷம் நிறைந்த இடத்துக்கு போகணும், கடவுள் இருக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. யாருக்காவது இப்படி விரும்புறீங்களா? நான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நரகத்துக்கு போகணும் யாராவது விரும்புறீங்களா? நரகத்துக்கு போகணும், அங்க போய் நான் வேதனைப்படணும், அங்க அக்கினி கடல் இருக்கு. என்ன கடல் இருக்கு? அக்கினி கடல். யாராவது போக விரும்புறீங்களா? யாரும் விரும்பல. அப்போ இந்த உலகத்திலேயே நமக்கு சமாதானம் தர்றாரு. அது மட்டும் இந்த உலகத்துல என்ன சமாதானமா? அடைக்கலமா இருக்கிறாராம். அதாங்க வாசிக்க கேட்டோம். எபிரேயர் 6:18 சொல்லுகிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையை பற்றி கொள்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அடைக்கலம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். எதற்கு பாதுகாக்கிறார்? பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக. பாவம் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தி விடக் கூடாதுன்னு சொல்லி நம்மை பாதுகாக்கிற அடைக்கலமா யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு அடைக்கலமா யார் இருக்கிறா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிறா. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த நம்பிக்கை சாதாரணது கிடையாது. நீ சில சொல்லுவாங்க, நான் நம்புனேன், இந்த மனுஷங்க எனக்கு காப்பாத்துவாங்க நம்புனேன், இந்த மனுஷங்க எனக்கு உதவி செய்வாங்க நம்புனேன், இவங்கதான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி அவங்கள நம்புனேன். ஆனா கடைசியில பார்த்தா இவங்க அடைக்கலம் கிடையாது, இவங்க என்ன நடுத்தரில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வர்றது நிமித்தமா நமக்கு கிடைக்கிற 2 விதமான ஆசீர்வாதங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நமக்கு அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். 2வது, திரைக்குள்ள பிரவேசிக்கிறார்னா உங்களை என்னையும் நித்திய ஜீவன், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த யுகாயுகமாய் சந்தோஷம் நிறைந்த இடமாகிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உங்களையும் என்னையும் ஆண்டு அழைத்து செல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீ எந்த சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லப்படுகிற 2 சத்தியங்கள் இதுதான். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையில
நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமா இருந்தா, கடவுள் நமக்கு அடைக்கலமா இருந்தா, இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமா இருந்தா, நம்ம யாராவது சேதப்படுத்த முடியுமா? சொல்லுங்க, யாராவது சேதப்படுத்த முடியுமா? ஏதாவது ஒரு பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்த முடியுமா? எதுவுமே உள்ள வர முடியாது. ஒரு உலக மனுஷனை பாருங்க, ஒரு முக்கியமான எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு சொல்லி முக்கியமான அதிகாரி வீட்டுக்கு சில நேரம் பாதுகாப்பு போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை பாதுகாத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள யாருமே என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அதுவே அவ்வளவு பாதுகாப்புனா, கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொன்னால் எந்த சத்துருவாது உள்ள நுழைய முடியுமா? முடியாது. இன்னைக்கு சத்துரு என்ன செய்யறான் தெரியுமா? சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? அநேக குடும்பங்களுடைய சமாதானத்தை திருடுகிறான். அநேகருடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய நிம்மதியை திருடுகிறான். அநேகரை பாவம் செய்ய வைத்து பாவம் செய்ய வைத்து பாவம் செய்ய வைத்து அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறான். சில வீட்டுல சொல்றாங்க, ஐயா என் கணவனார் குடிச்சு 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 என் குடும்பமே சின்ன பின்னம் ஆகிட்டு, என் பிள்ளைகள் படிக்கல, எங்க குடும்பம் எல்லாம் ஒரு எப்படி இப்படி இப்படி கூட சொல்லுவாங்க, என் குடும்பம் எப்படி வேலி பிடுங்கப்பட்ட ஒரு தோட்டம், எப்படி ஆடு மாடுகளுக்கெல்லாம் இரையாகி அவ்வளவு சீர்கேடா போயிருமோ, அவ்வளவு நாசமாக்கப்பட்டுருமோ, அதே போல என் குடும்பம் அடைக்கலம் இல்லாம பாதுகாப்பு இல்லாம நடுத்தருவுல நிக்கிற கதையில வேதனை அனுபவிக்கிறேன்னு கூட சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி பாருங்க. பைபிள் சொல்லுது, அவரை எப்படிதான் தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னா, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலம். பிரியமானவர்களே, அதுதான் முதல்ல சொல்றார், அடைக்கலம். நீங்க ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கையில பயம் என்ன சூழ்ந்திருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, பயத்திற்கு உங்களை நீங்களாக்குகிற அடைக்கலம் இயேசு கிறிஸ்து. ஐயோ பாவத்தின் மேல பாவம் என்னை நெருக்குகிறது, பாவம் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்குவான்னு நினைக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலம். நம்பி பாருங்க. இரண்டாவது வேதம் சொல்லுது, அந்த நம்பிக்கை எங்க போகுது தெரியுமா? திரைக்குள்ளே போகிறது. அப்ப இந்த உலகத்துல நமக்கு அடைக்கலமா இருக்கிறா. இரண்டாவது, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்மளை எங்கேயும் கொண்டு போகிறார்? சத்தமா சொல்லுங்க, பரலோகத்துக்கும் கொண்டு போகிறார். எத்தனை பேர் நரகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புறீங்க? பரவாயில்ல, கவனமா தான் இருக்கீங்க. சரி, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறீங்க? சரி, இப்பவும் கவனமா தான் இருக்கீங்க. சரி, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இயேசு கிறிஸ்து கொண்டு போவாருங்கிறத எல்லாரும் எல்லாம் உண்மையா சொல்லுங்க, கை வைத்துங்க பாப்போம். வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜோமுன்னு போறோம். எளிமையான ஒரு சின்ன ஜெபம் தான். ஜோமுன்னுக்கு முன்னாடி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் அடைக்கலமா இருக்கிற அந்த உலக வாழ்க்கையில நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தா எந்த மனுஷனும் மேற்கொள்ள முடியாதுங்க. நிச்சயமா சொல்றேன், எந்த பாவமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நீங்க அனுதினமும் நம்புங்க, இயேசுவே நீர் தான் எனக்கு அடைக்கலம். நீங்க எவ்வளவு பூட்டு போட்டு வீட்டை பூட்டி வச்சா கூட அதை காப்பாற்ற முடியாது, வீட்டில் உள்ள பொருட்களை காப்பாற்ற முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமா இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. நீங்க அப்படிதான் அவரை பற்றி கொள்ளணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில கஷ்டங்கள் வேதனைகள்ல அப்படியே சில வீடுகளுக்கு போய் தேடுவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா, குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், அழுகை, அடிதடி, கஷ்டங்களை யார்ட்டையாவது சொல்லணும்னு சொல்லி எங்கேயாவது போய் அடைக்கலமா போயிடலாமான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா உண்டு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? குடும்பத்தில் அவங்க பையன் ரகலை பண்ணி சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பக்கத்துல எங்கேயாவது அடைக்கலத்துக்கு போய் அந்த வீட்டுல தான் போய் படுப்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல போய் படுத்துக்கிடுவாங்க. இதுதான் அடிக்கடி நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க வீட்டுல அடிக்கடி இதுதான். ஏன்னா வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா பையனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுல போய் தான் படுப்பாங்க. இது அடிக்கடி போய் அப்படிதான் செய்யறாங்க. ஏன்னா இங்க அடைக்கலமா இங்க இருக்க முடியல. இன்னைக்கு கூட நீங்க நினைக்கலாம், குடும்பத்துல பயங்கரமான போராட்டம் இருக்கியான்னு நினைக்கலாம். அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஐயோ பாவத்தினால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, அடைக்கலம் எனக்கு ஒரு பாதுகாப்பே இருந்த மாதிரி இல்லை, நான் தனித்து விடப்பட்டது போல இருக்கிறேன், எனக்கு எந்த நேரத்திலும் எனக்கு எந்த ஆபத்தினாலும் வரலாம், எனக்கு பாதுகாப்பே இல்லை, எனக்கு அடைக்கலமே இல்லைன்னு கூட நீங்க நினைக்கலாம். நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த பூமியில மனுஷனாய் வந்தாரு,
உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி உயிரே கொடுத்தாரு. உங்களுக்காக எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரு. உங்களுக்காக எனக்காக என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமா இருக்கிறார் என்பதை நம்புங்க பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கை சேதப்படாது. எத்தனை பேர் நம்புவீங்க இந்த இயேசு எனக்கு அடைக்கலம்? எத்தனை பேர் நம்புவீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். நான் உண்மையில நல்லா வைத்துங்க. கொஞ்சம் அடைக்கலமா இருக்கிறாரா? சின்னதா வைத்துறீங்களே. நிச்சயமா எல்லாருக்கும் அடைக்கலமா இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறா. நம்ம ஜோமுனோமா இந்த அடைக்கலத்தை பற்றி கொண்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற இந்த அடைக்கலமானவரை பற்றி கொண்டீங்கன்னா முடிவுல எங்க கொண்டு போயிருவாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரலோகத்திற்கு. அந்த நம்பிக்கை எதுக்குள்ள போகுது? சத்தமா சொல்லுங்க, திரைக்குள்ள கொண்டு போகுது. அதான் பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நீங்களும் நானும் பாருங்க, அன்னைக்கு படகும் கப்பலும் சேதப்படாதபடிக்கு என்ன போடுறாங்க? நங்கூரம் போடுறாங்க. உங்களுடைய என்னுடைய ஆத்துமா சேதப்படாதபடிக்கு நமக்கு என்ன போடுறாரு தெரியுமா? ஆத்தும நங்கூரத்தை தேவன் போடுறார். அந்த ஆத்தும நங்கூரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்னைக்கு உண்மையா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு, அடைக்கலம் இருக்கும். முடிவில் எங்க கொண்டு போவாரு? சத்தமா சொல்லுங்க, பரலோகம், நித்தியத்தை கொண்டு போய் நம்மளை சந்தோஷமாய் வைத்திருப்பார். பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல அப்படி நம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? முடிந்தவங்க அப்படி முழங்கால் படிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இல்ல, முடிந்தவங்க மாத்திரம் அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு, இல்ல கொஞ்சம் எல்லாரும் விட்டுருங்க. ஆமா, கொஞ்சம் இதா இருந்தா விட்டுருங்க. முடிந்தவங்க மாத்திரம் அப்படி முழங்கால் படிட்டு அப்படி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, தயவுசெய்து சொல்றேன், எல்லாரும் உண்மையா ஆண்டவர்ட்ட கேளுங்க. இயேசுவே, நீர்தான் என்னுடைய பாதுகாப்பு, நீர்தான் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க, என்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்க இந்த உலகத்துல இரட்சகராய் வந்து நான் உண்மை நம்புகிறேன்னு சொல்லி எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜோமுனோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை சுருக்கமாய் நாங்கள் தியானித்து இருக்கிறோம் தகப்பனே. எபிரேயர் 6வது அதிகாரம் 18, 19, 20 இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது, முதலாவது நாங்கள் நம்பி வரும்போது நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். நீர்தான் எங்களை பாதுகாக்கிறவர். எந்த சோதனையும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எந்த பாரங்களும், எந்த கவலையும், எந்த பாவமும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எங்களை சோர்ந்து போக பண்ணாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிற அடைக்கலமா இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, முடிவிலே நீங்க நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கிறீங்க. முடிவிலே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களுக்கு கொண்டு போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உண்மையா இயேசுப்பா என் பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிச்சீங்களே, எனக்காக இந்த உலகத்துல ரத்த சிந்தி உயிரை கொடுத்தீங்களே, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த சத்தியத்தினாலே உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்துங்க. வாரந்தோறும் வந்து நீங்க கூடி உடைய வார்த்தைகளை கேட்க யாவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த கிராமம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.